இறையன்பு அவர்கள் வேளாண்மையில் முனைவர் பட்டம் பெற்றவர். திருக்குறளில் மேலாண்மை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். அதேபோல் ஷேக்ஸ்பியரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். உளவியல் துறையில் முதுநிலை பட்டம் பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு தலைசிறந்த கல்வியாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், ஏராளமான நூல்களை எழுதிய ஒரு படைப்பாளி. இப்படி பன்முகத்திறன் பெற்ற இறையன்பு அவர்களுடைய நூல்கள் வெளியீட்டு விழா தஞ்சையில் நடைபெறுவதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அனுபவங்களை கொண்டு ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள், ஐஏஎஸ் தேர்வு அணுகுமுறைகள் போன்ற நூல்களை எழுதி ஐஏஎஸ் கனவை கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஊக்கம் தருகின்ற நூல்களை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, வாழ்வியல் விழிமயங்கள், தனக்கென்று வகுத்து கொண்ட கொள்கைகள் ஆகியவற்றை பறைசாற்றுகின்ற விதமாக ஏராளமான கட்டுரை நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். தலைச்சிறந்த படைப்பாளியாக சிறுகதைகள், புதினங்கள், கவிதைகள் ஆகியவற்றை எழுதியிருக்கிறார். அவரே ஒரு இடத்தில் குறிப்பிட்டதைப் போல 8 வயது முதல் கவிஞராகவும் அவர் வாழ்வியல் விழுமியங்களை சொல்லக்கூடிய ஒரு முயற்சியோடு எழுதுகின்ற ஒரு சிறந்த படைப்பாளியாகவும் தன்னை அறிவித்து கொண்டு செயல்படுகின்றவர். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக உணர்வுகளை கிளந்தெழச் செய்வதுதான் எனது எழுத்தின் நோக்கம் என்று அறிவித்து அதற்கு ஏற்றார் போன்ற நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார். அவருடைய தன்னம்பிக்கை பேச்சு தமிழகமெங்கும் பிரபலமான ஒன்று. ஏராளமான மேடைகளிலே தான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் பணியாற்றுகின்ற இந்த நிலையிலே அண்ணா பணியாளர் மேலாண்மை கல்லூரியிலே 2 பயிற்சிகளை நான் அவருடைய முன்னெடுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பணியாளர்களுடைய மனநிலை மற்றும் பணியாளர்களுடைய திறன் ஆகியவற்றை மேம்படுத்துகின்ற விதமான பயிற்சிகளை அண்ணா பணியாளர் மேலாண்மை கல்லூரி வழியாக வழங்கியவர். இப்படி ஐஏஎஸ் ஒரு குடிமை பயிற்சி பணியிலே அவர் பெற்ற அனுபவங்களையெல்லாம் வைத்து அனைவரும் எல்லா நிலையிலும் மேம்பட வேண்டும் என்பதற்காக தனது எழுத்து பணியையும் பேச்சு பணியையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறையன்பு அவர்களுடைய இந்த விழா வெற்றி பெற எனது அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.